இந்த வீடியோவில் நான் வந்து என்னோட ஹானஸ்ட் ஜேர்னி ஃப்ரம் டோட்டல் கன்ஃபியூஷன் டு எப்படி ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சது சிஸ்டம் டிசைனில் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போலாம் எனக்கு வர ரெக்வஸ்டட் வீடியோ என்ன அப்படின்னா சிஸ்டம் டிசைன் நான் எப்படி சிஸ்டம் டிசைன் படித்தேன் அப்படின்றது. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து தேர் வாஸ் அ டைம் நான் வந்து சிஸ்டம் டிசைன் அப்படின்னு பார்த்தாலே டைட்டில் பார்த்தாலே அது ஈவன் பிளாகாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் டைட்டிலாக இருக்கட்டும் எந்த இதாக இருந்தாலும் சிஸ்டம் டிசைன் அப்படின்னு பார்த்தாலே நான் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நான் என்ன சீனியர் ஆர்கிடெக்ட் ஆகும்போது பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நான் என்ன மார்க் ஜூக்பரா ஒரு அப்ளிகேஷனை நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன், எனக்கு எதுக்கு சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர் வாஸ் அ டைம் ஐ யூஸ்ட் டு ஸ்கிப். லைஃப் கிவ்ஸ் மீ அனதர் பிளான் பிகாஸ் ஒன் டே asked me about how can you please design the ride sharing app like மாதிரி நீங்க வந்து டிசைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லிட்ரலி கைஸ் ஐ வாஸ் ஷாக். ஏன்னா நான் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ரெஸ்ட் ஏபிஐ அண்ட் மை எஸ்கியூஎல் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆஃப்டர் a few seconds right I was frozen. லிட்ரலி ஃபுல் சைலன்ஸ். எனக்கு அதுக்கப்புறம் என்ன பேசணுன்னே தெரியல. என் மைண்ட் வாய்ஸ்லாம் வச்சோ எதை அதுக்கப்புறம் பேசுறது, லோட் பேலன்சர் நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து அந்த ரியல் டைம் லொக்கேஷன் அந்த ரியல் டைம் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் எப்படி நான் சேவ் பண்ணுறது, எப்படி நான் வந்து இந்த அப்ளிகேஷனை ஸ்கேல் பண்ணுறது, எப்படி நான் வந்து இது எல்லாத்தையும் எந்த கியூ வந்து நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய திங்ஸ் வந்து என் மைண்டில் போக ஆரம்பிச்சிருச்சு. லிட்ரலி சொல்கிறேன், அந்த டே ஐ வாஸ் லாஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ டிசைடட் லைக் ஓகே ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் சிஸ்டம் டிசைன். ஸோ சிஸ்டம் டிசைனில் நான் மாஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் டிசைன் பண்ணேன். நான் எப்படி வந்து ஒரு டோட்டல் கன்ஃபியூஷன் அதாவது ஜீரோலேருந்து இப்போ I able to give the interview very confidently on the system design and also என்னோட ஒர்க்லேயே நான் வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷனை வந்து I can propose. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நான் எப்படி வந்தேன், நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கிளாரிட்டியாக சொல்ல போகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. ஹாய், ஐ எம் பவித்ரா. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் and I am here to help you to get into your dream job. The first and foremost thing நான் பண்ணது என்ன அப்படின்னா that I accept myself like I know nothing about system design. Because system design is like a Avenger multiversal. Because அதில் நிறைய big and scary wordsலாம் இருக்கும் like sharding and also load balancer, scaling up and also வந்து long pulling, short pulling அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு ரைட். ஸோ ஐ ரியலைஸ் லைக் இனிஷியலாக நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா I like a dump, but then I realized everyone start like a dump. பட் ஏன்னா வந்து சிஸ்டம் டிசைன் இஸ் நாட் அ சிங்கிள் சாப்டர். அது ஒரு 1 வீக்ல இல்லை 1 மந்த்ல படிக்கிற சாப்டர் கிடையாது. இட்ஸ் லைக் அ ஜேர்னி. லைக் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம்ல எப்படி வந்து டேட்டா ஃப்ளோ ஆகுது, எப்படி வந்து சர்வீசஸ் வித் டாக் டு ஈச் அதர் அண்ட் ஆல்சோ வந்து இப்போ 1 crore யூசர்ஸ் வந்தாலும் எப்படி ஆப் கிராஷ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது அண்ட் எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ஃபாஸ்ட் அண்ட் ரிலேபிளாக பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய இருக்குது. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கும் பொழுது you realize it's a long journey to master in the system design. அப்போ வந்து the pressure is like puff, so it's went away. அதுக்கப்புறம் I not focused on the perfection, rather I focused on the small wins. System design வந்து is not a big subject, rather it is a set of interconnected building block அப்படின்னு சொல்லலாம். So I made myself a map. First வந்து நான் எடுத்தது வந்து பேசிக் தான். இப்படி வந்து ஒரு URL வந்து டைப் பண்ணா என்ன ஆகுது, DNSனா என்ன, CDNனா என்ன, லோட் பேலன்சர்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து TCP versus UDPக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் HTTP versus HTTPSக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அப்புறம் எப்படி டேட்டா வந்து ஸ்பீடாக வந்து ஃப்ளோ ஆகுது, இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நான் பேசிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பித்தேன். டூ யூ நோ நிறைய திங்ஸ் வந்து நான் அப்போ தான் அப்போ தான் ஐ கேம் டு நோ ஓகே இதனால தான் நான் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா லைக் வந்து டிஎன்எஸ்னா வந்து ஒரு இன்டர்நெட் ஃபோன் புக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ நீங்கள் இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன் கரெக்டாக. ஸோ இந்த யூடியூப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதோட ப்ரைமரி சோர்ஸ் என்ன, அது வந்து சிடிஎன். ஆக்சுவலாக ஏன் சிடிஎன் வந்து ரொம்ப ப்ரைமரியாக லைக் அதுதான் வந்து ப்ரைமரி ரீசன் ஃபார் மேக்கிங் த யூடியூப் அஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அப்போ எத்தனை பேருக்கு இது தெரியுது அப்படின்ட்டு. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ நம்ம ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு வந்தாலே டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். எய்தர் அது MySQL இருக்கலாம் இல்லை NoSQL இருக்கும்.
ஸோ அது எப்போ வந்து எதை நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அங்கே தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி உங்கள் லைஃப் டைம் நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து இனிஷியல் டேஸில் வந்து நாங்கள் வந்து MongoDB யூஸ் பண்ணோம். அங்கே வந்து ட்ரெடிஷ்னல் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணிருக்கணும். பட் ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸ்க்கு போகாமல் நாங்கள் வந்து MongoDB யூஸ் பண்ணிட்டோம். லிட்டரலாக ஐ வாஸ் வெரி கிரைட் லேட்டா, என்னடா இப்படி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இட் வில் ரியலைஸ் மீ. எப்போ MongoDB யூஸ் பண்ணணும், எப்போ ட்ரெடிஷ்னல் லைக் எஸ்கியூஎல் MySQL யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலிங் டெக்னிக். ஹரிசாண்டல்னா என்ன, வெர்டிகல் ஸ்கேலிங்னா என்ன, கேச்சிங் டெக்னிக்ல வந்து ரெடெக்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும், மெம் கேட்ச்டு எப்போ யூஸ் பண்ணணும், அண்ட் லோட் பேலன்சிங்ல வந்து ரவுண்ட் ராபின்னா என்ன, அண்ட் ஐபி கேட்சிங்னா என்ன. ஆக்சுவலாக வந்து இந்த பார்ட் நான் வந்து படிக்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ஐ சம்திங் ஏபிள் டு டிசைன் ஃபார் 1 crore யூசர், ஈவன் இட் இஸ் அ பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ கேன் ஏபிள் டு டிசைன் அப்படின்ற மாதிரி ஐ ஃபெல்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன். லைக் மோனோலித் அண்ட் மைக்ரோ சர்வீஸ் பேட்டர்ன்னா என்ன, அண்ட் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்னா என்ன, பப்ளிஷர் அண்ட் சப்ஸ்கிரைபர் அந்த டேர்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் மெசேஜ் கியூவிங் லைக் காஃப்கா இதெல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஆல்சோ இந்த பார்ட்டில் ஐ கேம் டு நோ ஏன் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு பெரிய பிக் ஜெயின்ட் கம்பெனிலாம் மைக்ரோ சர்வீசஸ் போகிறாங்க. இட்ஸ் நாட் லைக் இட் இஸ் அ ட்ரெண்ட். But it really sends like on scaling thing. Very big giant company la it's going for microservice அப்படின்றதே I realized in this part only. Okay, next hack என்ன அப்படின்னா stop watching tutorials and all, start watching real interviews. Because real interviewsல தான் the real people வந்து எப்படி திங்க் பண்றாங்க, how they argue, how they make a mistake அப்படின்றது எல்லாமே உங்களால பார்க்க முடியும், கத்துக்க முடியும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேதர் நீங்க வந்து ஒரு ரியல் இன்டர்வியூ ரியல் பீப்புள் எப்படி வந்து திங்க் பண்றாங்க, ஏன்னா நீங்க வந்து யூ ஹவ் டு லேர்ன் ஹவு டு திங்க் ரேதர் லைக் மக்கப்பிங் த டயக்ராம், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூ ஹவ் டு நோ ஹவு டு திங்க். அதனால யூ ஹவ் டு ஸ்டார்ட் வாட்சிங் த ரியல் இன்டர்வியூஸ். இதுல வந்து என்னோட ஃபேவரட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌரவ் சென் ஃபர்ஸ்ட் ஒன், பிகாஸ் ஹி வில் கிவ் த சாலிட் பிரேக் டவுன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மாக் இன்டர்வியூஸ். பிகாஸ் வந்து இதில் வந்து ரியல் பீப்புள்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து யூ குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் எப்படி வந்து பீப்புள்ஸ் வந்து திங்க் அலோட் பண்ணுறாங்க, ஹவு தேர் ஸ்ட்ரக்சரிங், ஹவு தேர் மிஸ்டேக், எப்படி வந்து அவங்க அதை ட்ரைவ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பைட் கோ. ஸோ இது வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஒன். இதில் வந்து எப்படி வந்து விஷுவலைஸ் ப்ளஸ் ஸ்டோரி டெல்லிங்கோட அதை உங்களுக்கு சொல்லி தரும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கிளாரிஃபையிங் கொஸ்டின் கேட்குறது, அண்ட் ஆல்சோ எப்படி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸாக பிரிக்கிறது, அண்ட் ஹவு டு டிஸ்கஸ் அ ட்ரேட் ஆஃப் ரேதர் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் கொடுக்காம அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்றதையும் நீங்கள் கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிராயிங் ஆர்கிடெக்சர். இது வந்து உங்களுக்கு ஒரு 10x கிளாரிட்டி கொடுக்கும். பிகாஸ் வந்து எப்படி வந்து ஒரு கிளைண்ட்ல இருந்து லோட் பேலன்சர் போகுது, லோட் பேலன்சர்ல இருந்து எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷனோட சர்வர் போகுது, சர்வர்ல இருந்து எப்படி டேட்டா பேஸ் போகுது அப்படின்றது நீங்க வரையும் போது ஒரு கிளியரான கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்படிதான் வந்து டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படின்ட்டு வரையும் போது ஐ ஃபெல்ட் லைக் அந்த ஒரு ஏபிஐ போகுது இல்லை, அது வந்து ரியலாவே போற மாதிரி டேட்டா ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் ஆல்சோ யூ குட் நோ எப்படி வந்து இந்த அப்ளிகேஷனில் எங்கே பாட்டில் நெக் ஹேப்பன் ஆகும், எங்கே ஃபெயிலியர் ஹேப்பன் ஆகுன்றது நீங்கள் வரையும் போது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்கெட்ச் பண்ணும்போது தான் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் எந்த இடத்துல கேட்ச் யூஸ் பண்ணணும், எங்கே கியூ யூஸ் பண்ணணும், எங்கே ரீட்ரை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் டுடே இஃப் ஐ ஸ்டக் எனிவேர் லைக் என்னோட கரண்ட் ஒர்க்ல நான் எங்கே ஸ்டக் ஆனேன் அப்படின்னா எடுடா பென் அண்ட் பேப்பர் அப்படின்னு எடுத்து ஐ யூஸ் டு ட்ரா. ஸோ அப்படி பண்ணும்பொழுது ஐ கேம் டு நோ லைக் ஓகே, அப்போதான் ஐ ரியலைஸ்ட் இட் கிவ்ஸ் மீ சச் அ கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி தட் நம்ம நிறைய பிளாக்லாம் படிக்கிறோம்ல, அதில் கிடைக்காத கிளாரிட்டி வந்து நீங்கள் வரையும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாகவே எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் வரைய ஆரம்பிச்சிருங்க, அப்ளிகேஷனை பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராக்டிசிங் த ரியல் ப்ராப்ளம். இங்க வந்து நீங்க ஒன்ஸ் யூ காட் த கான்ஃபிடென்ட் ஆன் த பேசிக்ஸ், நமக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாப் ரீடிங் த பிளாக், வாட்சிங் டியூட்டோரியல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் டிசைனிங் யுவர் செல்ஃப். லைக் ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கோங்க, லைக் வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸ், ஊபர் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கும், என்ன அந்த அப்ளிகேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதிட்டு, நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன லைக் ஸ்கேலிங், லேட்டசி அந்த மாதிரிலாம் திங்ஸ்லாம் எழுதிட்டு ரஃப் எஸ்டிமேஷன் போடுற மாதிரி லைக் வந்து எவ்வளோ யூசர்ஸ் இருக்க போகிறாங்க, எவ்வளோ டிபி சைஸ் இருக்க போகுது அப்படின்னு நீங்களே ஒரு ப்ரொடக்ஷனில் சிஸ்டம் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு ஹை லெவல் ஆர்கிடெக்சர் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு டிசைன் வந்து ஒரு 1
வீக்குக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ரொம்ப டெப்த்தாக போகும். அண்ட் என்ன ஏபிஐஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஸ்கேலிங் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவீங்க, எங்கேயாச்சும் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அந்த ஃபெயிலியர் எட்ஜ் கேசஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி வந்து யூ வில் பி ஹேண்டலிங் இஃப் எனி திங் இஸ் ப்ரோக்னா எப்படி நீங்கள் வந்து அதை ரீட்ரை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் டெப்த்தாக போயிட்டு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு டிசைன் வந்து ஒரு 1 வீக்குக்கு எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஆன்சர் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ரியல் வேர்ல்டில் வந்து ஒரு அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன்ன்றது இருக்கவே போகிறது. மல்டிபிள் சொல்யூஷன், மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் கன்ஃபார்மா இருக்கும். அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஜஸ்டிஃபிகேஷன். ஏன் நீங்க வந்து எக்ஸை பிக் பண்ணீங்க ரேதர் ஒய் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் டிசைனிங் எவ்ரிதிங். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அப்ளைங் அட் ஒர்க். லேர்னிங் வந்து இது வரைக்கும் நம்ம எல்லாமே லேர்னிங் பார்த்தோம். ஸோ லேர்னிங் வந்து நைஸாக தான் இருக்கும். பட் நீங்கள் வென் யூஆர் அப்ளையிங் தான் ரியல் பீஸ்டே இருக்கு. பிகாஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களோட ரியல் ஒர்க்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. லைக் வந்து மோனோலித்தில் இருக்குது அப்படின்னா அது எப்படி பிரேக் டவுன் பண்ணி மைக்ரோ சர்வீசஸாக மாற்றுறது, அதுக்கப்புறம் எங்கே வந்து நீங்கள் ஒரு கேட்சி சிஸ்டம் கொண்டுட்டு வரலாம், எங்கே வந்து கரெக்டான கியூ யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் வந்து டிபேட்ஸ் கூட நடக்கலாம். காஃப்கா வர்சஸ் ஜிஆர்பிசி அப்படின்ற மாதிரி, லைக் அவெஞ்சர்ஸ் வர்சஸ் ஜஸ்ட் லீக் மாதிரி சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு டிபேட் கூட நடக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, இதெல்லாம் வந்து உங்கள் கான்ஃபிடன்ட் லெவலில் மேக்ஸிமைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டீச்சிங் அதர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லெவல். நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி தரும்போது நிஜமாவே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். லைக் வந்து நீங்கள் உங்களோட இன்டர்னுக்கு சொல்லித்தரலாம், இல்லை ஒரு ஜூனியர் டெவலப்பர்ஸ்க்கு சொல்லித்தரலாம். ஏதோ ஒரு சிம்பிள் கான்செப்ட்ஸ் எடுத்து அதை அவங்களுக்கு பீரியாடிக்கலாக சொல்லித்தரலாம். ரைட்? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லைக் யாராவது ஒரு ஜூனியர் டெவலப்பர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஆன்போர்ட் பண்ணுறது, அந்த ஒரு ஹோல் சிஸ்டத்தை வந்து அவங்களுக்கு சொல்லித்தரது. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஸ்மால் ஒரு இன்டர்னலாகவே ஒரு டாபிக் எடுத்து அவங்களுக்கு லைக் வந்து ஒரு செஷன் மாதிரி வைக்கிறது. டிபினா என்ன, லோட் பேலன்ஸ்னா என்ன, எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ரீசெண்டாக நிறைய டெக்டாக்ஸில் வந்து டெக் கம்யூனிட்டிஸில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ வி குட் ஆல்சோ ரைட் த ஆர்டிக்கல் ஆல்சோ. நீங்கள் வந்து ஒரு புது டயக்ராம் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு புரிஞ்சதை வந்து ஒரு ஆர்டிக்கலாக எழுதுறது, இல்லை லிங்க்டின் போஸ்ட்டாக போட்டது, இந்த மாதிரி பண்ணும்போது யூ குட் நோ லைக் ஓகே எங்கே வந்து நம்ம கேப் இருக்குது, நமக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லி தரும்பொழுது தான் வி குட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லித்தரோம் அப்படின்னா அப்போதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கரெக்டாக இருக்குன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, மை ஹானஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, இப்போதான் நான் வந்து சிஸ்டம் டிசைன் ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. நான் வந்து உடனே இப்போ சிஸ்டம் டிசைன்ல நான் அட்டன் பண்ணிட்டு உடனே ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா கூட இட்ஸ் எல்லாமே நார்மல் தான். ரைட்? பிகாஸ் வந்து சிஸ்டம் டிசைன் இஸ் நாட் லைக் அ மேஜிக். ஓகேவா? அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் சிஸ்டம் டிசைன் வரும். இல்லைன்னா வந்து நம்ம அந்த கௌரவ் சென்னோட எல்லா டயக்ராமும் நம்ம வந்து ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிட்டோம்னா இது வரும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. ஸோ யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் பேசிக். ஓகேவா? பேசிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வீக்லியாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து ஆஸ்க் எவ்ரிதிங் வை. ஓகேவா? ஏன் இதை சூஸ் பண்றோம் அப்படின்றது இதுக்கப்புறம் ஸ்லோவா நீங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருங்க. பில்ட் அ ஸ்ட்ரக்சர் ஃபார் யூ and slower you will be improving. So every day ஒரு 30 minutes நீங்க உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணா கூடமே in another 90 days, so definitely you will see your difference. Okay, in system design actually often you will feel uncertainty. Okay ma'am, that is totally normal தான். என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமாக அப்ரோச் பண்ணுறீங்கன்றது தான். லைக் வந்து வாட் இஸ் ஸ்கேல், எப்படி வந்து அந்த பாட்டில் நெக் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃபெயிலியர் அந்த சிஸ்டமில் ஆச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறீங்க, அண்ட் எதுக்கு வந்து இந்த செலெக்ஷன் எக்ஸ் எதுக்கு நீங்கள் அதாவது ஒரு டிபின்னு எடுத்துக்கிட்டீங்க, எதுக்கு இந்த டிபி செலக்ட் பண்ணீங்க, ரேதர் நாட் இந்த டிபி, லைக் ட்ரேடிங் ஆஃப், அந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது டெஃபினட்டாகவே யூ வில் பிகமிங் அ ஸ்ட்ராங்கர் இன்ஜினியர். ஸோ ஸ்டாப் மெமரைசிங் நம்பர் ஆஃப் டயக்ராம். நீங்கள் எத்தனை டயக்ராம் வந்து பார்த்து மெமரைஸ் பண்ணுறீங்கன்றது கிடையாது, எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்றது தான் மேட்டர். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் என்னோட ஹோல் ஜேர்னியை நான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஐ கம் அப் வித் திஸ். ஸோ இப்படி தான் நான் பிளான் பண்ணேன் அண்ட் இப்படி தான் நான் வந்து ஐ வெல் versed. So now also I want to be expert over it. That's all from my side. Take care of yourself, and this is signing off. Start learning and start designing.